ஒரு வருடம் முழுவதும் காத்திருந்து ஒரு சிறப்பான பண்டிகையாக நம்ம கொண்டாடுறோம். அது என்ன பண்டிகை அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் விநாயகர் மட்டும்தானா, இவருக்கு நிறையா பேர் இருக்கு. பிள்ளையார், கணபதி. இவர் விக்னங்களை தீர்க்கிறதுனால தனக்கு மேலே தலைவர் இல்லை அப்படிங்கிறதுனால இவருக்கு விநாயகர். இந்த மாதிரி ஏகதந்த மூர்த்தி, இந்த மாதிரி இவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதை விட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நினச்ச இடத்துல இவர் உட்காந்துருவார். இவருக்கு மேற்கூரையெல்லாம் போடணும், இப்படி ஒரு அமைப்பு இருக்கணும், இப்படி ஒரு கோவில் இடம் இருக்கணும், அப்போ தான் நான் உட்காருவேன் அப்படிலாம் கிடையாது. முச்சந்தியில் இருப்பார், ஒரு மரத்தடிக்கு கீழே இருப்பார், ஒரு வீடு பாதி தான் இருக்குன்னா ஒரு வீட்டு வாசலில் இருப்பார். எப்படிப்பட்ட நிலையில் எப்படி வச்சாலும் இருப்பார். ஒரு மஞ்சளை நம்ம பிடிச்சு வச்சாலும் அதில் இருப்பார், பசுஞ்சாணத்தை பிடிச்சு வச்சாலும் அதுலேயும் அவர் இருப்பார். அப்படிப்பட்ட சிறப்பு இந்த விநாயகருக்கு உண்டு. அப்படிப்பட்ட விநாயகருக்கு தான் ஒரு வருடம் முழுவதும் காத்திருந்து எல்லாரும் ரொம்ப மன மகிழ்ச்சியோட ஆரவாரமாக கொண்டாடுற ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி.